நம்ம பையன் ரெடி ஆயிட்டான் சாப்பிட்றதுக்கு. பயங்கரமா இருக்கு. தண்ணியில கொதிக்க வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு இதை போடணும். ஆச்சு மிளகாய் கண்ணு கையை வச்சு ஐயோ தெரியாம கையை வச்சுட்டேனே. கலர்ஃபுல்லான நூடுல்ஸாக இருக்கும். அதுதான் அம்மா கிட்ட வந்து அந்த கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சர்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். கூட சாப்பிடு, செம்மையாக இருக்குமா. இது எத்தனை கிராமு? இதில் பாதி போட்டிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நானும். ஸோ டான்சில் சர்ஜரி முடிஞ்சு ஒரு 14 days கிட்ட ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பேக் டு நார்மல் இதுக்கு வந்து திரும்பிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு அதில். அதோட வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஐம் ஆல்ரைட். ஸோ திருப்பியும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுலம்மா செஞ்சு. நம்ம லாஸ்ட்டாக என்ன செஞ்சோம்? ரவை போண்டா. எஸ், ஆமாம், ரவை போண்டா செய்கிற அன்னைக்கு தான் ஆக்சுவலாக நான் போய் அட்மிட் ஆனேன். ஸோ அதுக்கப்புறமே ரொம்ப கொஞ்சம் லைஃப் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்துட்டு என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு வந்து நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ். எனக்கு வந்து பர்சனலாக அம்மா செய்கிற நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செய்வோம் இல்லையா, நிறையா வீட்டில் சாப்பிட்ருக்கேன், நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். பட் அம்மா செய்கிறது வந்துட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஸ்டைலில் செய்வாங்க. இது வந்து என்னென்னா அம்மா வந்துட்டு அம்மாவே கற்றுக்கிட்டது. என்னென்னா நம்ம சாப்பிடுவோம்ல, சாப்பிட்டு பார்த்து இதில் இதெல்லாம் இருக்கும், நம்ம போய் வீட்டில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணது தரமா இது. அம்மா யூஸ்வலாகவே வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப்லேயோ இல்லை எதுலேயுமே வந்துட்டு குக்கிங் வீடியோ பார்க்க மாட்டாங்க. நான் பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்றாங்கன்னா ஷீனோஸ் இதில் இதெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக இதெல்லாம் போட்டால் நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி ஷீனோஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு செய்கிற நூடுல்ஸ் தான் இது. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நம்ம இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியான விஷயம்தான் இது. யூடியூப்பில் பார்க்க மாட்டேன். சில இது பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சிச்சு, நல்லா இருக்குதுன்ற மாதிரி எப்போவாது ஒரு டைம் ஏதாவது ஒன்று பார்ப்பேன். என்னன்னா அம்மா பட் அதை பார்த்து தான் செய்வேன்றது இல்லை, செய்ய மாட்டேன். பார்ப்பாங்க. என்னன்னா இதுக்கே இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு சில மசாலாஸ் வந்து தோணும். ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எலிமினேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தெரியும், அவங்களுக்கு வந்து அந்த பை பர்த்லேருந்தே அந்த ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அவங்களுக்கு என்னன்னா அதை சாப்பிட்டு பார்த்து இந்த இதுக்கு இதுதான் இருக்கணும், இந்த டெக்ஸ்சர்ல தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் செய்வது எப்படி ரெஜினா அம்மா வந்துட்டு செஞ்சு காட்ட போறாங்க, நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு கிட்ஸுக்கு வந்து ஃபேவரட் லஞ்சாக மாறும், கிட்ஸுக்கு வந்து ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்டாக மாறும், டின்னராக மாறும். நீங்கள் எப்படின்னா கொடுத்துக்கலாம் கிட்ஸுக்கு. இதை பார்த்து நீங்கள் செய்யலாம். எல்லாரும் ரெஜினாமான்னு ரொம்ப இது கமெண்ட்ஸில் நிறைய இது பண்ணுறீங்க, அவங்க எல்லாம் தேங்க்ஸு. அப்புறம் வந்து ரெஜினாமா உங்கள் ரெசிபியில் வந்து இது போடுங்க அப்படின்னா கேட்டிருக்கீங்க. இன்ஷால்லாஹ் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சாம்பார் நிறைய பேர் கேட்டுருக்காங்கம்மா. சாம்பார் கேட்டாங்க, கண்டிப்பாக சீக்கிரத்தில் காட்டலாம். மீன் குழம்பு கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ரைஸ் எல்லாம் கேட்டாங்க, ஆல்ரெடி போட்டுட்டோம்னு நினைக்கிறேன். நான் அது விலாவரியா போடலையோ. லெமன் ரைஸ் அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக லெமன் ரைஸ் காட்டல. லெமன் ரைஸ் எனக்கு செய்யல. அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கீங்க. வெரைட்டி, ஆமாம், வெரைட்டி ரைஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூல் ரீஓப்பனுக்கு முன்னாடி இன்ஷால்லா அதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் தாலிச்சா கூட கேட்டிருந்தாங்க. தாலிச்சா, அப்புறமா ஒரு தேங்காய் சோறுன்னு ஒன்று இருக்கும். தேங்காய் சோறு மீன், அதாவது தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது. அது வந்து அது ஒரு நாள் என்னோட ஃபேவரட். அது வெந்தயம் நல்லா இருக்கும். அது அதெல்லாமே திருப்பி அடுத்தடுத்து வரும். ஸோ எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு காட்டுவோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ என்னம்மா பண்ண போறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் தான் கொதிக்க வைக்கணும், கரெக்டாக? நூடுல்ஸ் இது பண்ணணும். ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அம்மா வந்துட்டு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கேப்சிகம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நீளமாக கட் பண்ணியிருக்காங்க. பீன்ஸுமே நீளமாக கட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்ப்ரிங் ஆனியனில் வர ஆனியன்ஸ், இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியனில் வர அந்த லீவ்ஸ், அப்புறமா வந்து கேரட். ஸோ இதுதான் எடுத்திருக்கோம், இவ்வளோ தான் எடுத்திருக்கோம். கேபேஜ் கூட இன்னைக்கு எடுக்கல பெருசா. ஸோ இது வந்து இது சாப்டு கார்லிக் தானேமா? இதுவும் கேப்சிகம் தான் எல்லாமே. கலர்ஸ்ல பெல் பெப்பர்ஸு. இது வந்து பீன்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் போடலாம், பட் வந்து நிறைய இருக்கிறதுனால ஆமா சிக்கனுமே நம்ம ஆட் பண்ண போறோம்ல. ஸோ என்ன நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நூடுல்ஸ் மாதிரியே வந்து அம்மா வந்து இது வந்து கார்லிக் வந்து இந்த மாதிரி சாப்பிடு கார்லிக் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர்.
இதுவும் அதே மாதிரி பச்சை மிளகாயும் போடலாம். பட் வந்து குழந்தைங்க சாப்பிட வாயில போயிடுமோன்ற ஒரு இதுக்காக தான் யோசிப்பேன் நான் ரொம்ப சாப்பிடு பண்ணி கொஞ்சம் வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். சூப்பரா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் நான் அது போடுறதுக்கு யோசிப்பேன், குழந்தைங்க வாயில போயிடுமோ அப்படின்ற மாதிரி. ஆனா போடுறேன் நான். ஸோ சிக்கனுமே வந்து அம்மா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமா அவர் கட் பண்ணி கொடுத்ததே இது கியூபா கட் பண்ணி கொடுத்தா, அதனால அதையே நான் கொஞ்சம் நீள வாக்குல சின்னதாவே கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி இந்த மாதிரி நீளமா, ஏன்னா எல்லாமே நீளமா போடுறதுனால. சரி, ஓகே. வேற விதமாவும் கட் பண்ணலாம், கியூபாவும் கட் பண்ணி எல்லாமே கியூபா கட் பண்ணியும் செய்யலாம். நம்மளுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்யற விஷயம் வந்துட்டு இந்த நூடுல்ஸை வந்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சு இதை போடணும். தண்ணியை கொதிக்க வச்சு இதை போடணும். லைட்டா பட்டர் போடுவாங்கல்ல? ஆமா, அது ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் கூட வெஜிடபிள் ஆயிலே போடணும். வெஜிடபிள் ஆயிலும் ஊற்றலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். அது வந்து ஒட்டாம ஸ்டிக் ஆகாம ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறது பண்ணுவாங்க. ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நூடுல்ஸே போடணும்னு சொல்றாங்க அம்மா. ஸோ அது இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. ஆமா, அது மெத்தட் வந்து வேற மாதிரி மாறிடும். ஊறுன மாதிரி அந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது அந்த ஸ்ட்ரெச்சர் கொஞ்சம் மாறிடும். அதுதான் அம்மா கிட்ட வந்து அந்த கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சர்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கும். நான் இப்போ இந்த பச்சை மிளகாயை வந்து போடுறேன். ஏன்னா நம்ம காரம் வேணும்னு நினைப்போம் இல்லையா, அதனால போடுறேன். இது கொஞ்சம் புல்லட் மிளகா வேற கொஞ்சம் பார்த்து. புல்லட்டா? உங்களோட இதுதான் புல்லட்டு பாம்பு எல்லாம் இருக்குதுமா. புல்லட்னா இதுலயே எப்படி தானே போடுறாங்க? ஆமா, புல்லட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புல்லட் சில்லி, புல்லட் என்னோல வந்துச்சு, மிர்ச்சின்னு வந்துச்சு. நல்லா கையை மட்டும் கழுவிடுங்க. அதுதான் பயமா இருக்கு. என்னத்தெல்லாம் எடுத்து போட்டீங்க? இல்ல இப்ப வேற சாப்பிடும்ல, பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால அம்மா வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ரிமூவ் பண்ணிட்டாங்க. பசங்க சாப்பிட்றதுனால பயப்படுறாங்க அம்மா, வேற ஒண்ணுமே கிடையாது. மெயினா இஃபாவுக்கும் கொண்டு கொடுப்பேன் இப்ப. ஆமா, இஃபா பாப்பாக்கு. இஃபாவுக்கு சுத்தமா காரம் வந்து. ஆமா, அஃப்ராவே இன்னும் பழகல. எல்லாம் இந்த அம்மா பண்ண வேலை. அப்படிலாம் இல்ல, பிள்ளைங்களுக்குன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது இல்ல, அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால ரொம்ப காரமா தெரியும் அவங்களுக்கு. இஞ்சிலாம் கரைச்சி ஊத்துவாங்கம்மா சின்ன வயசுல. சில அதான் அப்படி பழக்குவாங்க போல. நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அதுங்க கஷ்டப்படுறத பார்த்தா. என்னால ஏன்னா சில ஊர் சைட்லாம் வந்துட்டு இஞ்சியை வந்துட்டு இது பண்ணி அரைச்சு கொடுப்பாங்க, சளி பிடிக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரோட பழக்கம் அது. ஆனா அம்மா வந்து அதுல ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க. ஐயோ, இஞ்சியை அரைச்சு ஊற்றுவாங்களா வாயில, அதுவும் பச்சை குழந்தைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஊர்ல ஒரு மாதிரி பழக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க ஊர்ல திருநெல்வேலி சைடு அந்த மாதிரி சைட்லாம் என்னோட இன்லாஸ் வீட்டிலலாம் வந்து அதெல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் அஃப்ராஸ்ராக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து அது மாதிரி கொடுத்தது கிடையாது. அம்மா வந்துட்டு என்னன்னா ரொம்ப இது பண்ணுவாங்க, பசங்க வந்து சாப்பிட்ற விஷயத்துக்குலாம் வந்து அழுக வச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபியஸாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இன்னுமே அஃப்ரா வந்துட்டு நான் அப்படிதான் எனக்கு வந்து கொம்படியா பிடிச்சி ஊட்டுறது, இந்த அமுக்குறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எப்படின்னா பிள்ளைங்கலாம் அப்படி கோழி குத்துற மாதிரி தான் சாப்பிடுங்க. அப்படியே நம்ம பிளேட்ல வச்சிட்டோம்னா அதுங்க வந்து அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுட்டே இது பண்ணுங்க. ஒரே டைம்ல வச்சு நம்ம ஊட்டிடணும்னு மெனக்கெட்டு அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து இது பண்றதெல்லாம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாவும் தெரியும். அதுங்க அழுதுகிட்டே சாப்பிடுங்க. சில பிள்ளைங்க அவங்க போட்டு தண்ணியை ஊற்றி அம்மா வந்து ஓவர் ஃபீடும் பண்ண மாட்டாங்க. அடக்கி கொடுக்கணும். ஒரு மாதிரி ரொம்ப ஓவரா வந்து இது பண்றது வந்து அது அதுங்களை போட்டு இதை கொடுமைப்படுத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது எனக்கு அது இயற்கையாகவே அப்படி இருந்துச்சு. பட் அது நல்லதா கெட்டதான்றது எனக்கு தெரியல. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன், தட்டில் வச்சுட்டு நம்ம கிட்ட போயில வரையில அதுங்களுக்கே சொல்றாங்களே, இப்பெல்லாம் ஸ்டமக் வந்து சின்னதாக தான் இருக்கும், இவ்வளோ கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு. அவங்க கைப்பிடி அளவு தான் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு தரணும் எப்போதுமே. அவங்க வளர இருக்கிற அளவுக்கு அந்த மாதிரி கைப்பிடி அளவு தான் சாப்பிடணுமே நம்ம. இப்போ என் கைப்பிடி அது ரொம்ப அளவு ரொம்ப வந்து ஒரு அளவோட குழந்தைங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அவங்களோட ஸ்டமக்கு. அதை போட்டு நம்ம போட்டு ஏன் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணிக்கணும், அவங்க நடையிலே அப்படி சாப்பிட்டுக்கட்டும்ன்ற மாதிரி நான் விட்டுருவேன். ஓகே, பத்த வச்சாச்சு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். நூடுல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் அம்மா செய்யற நூடுல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுங்க கோல்டு. அச்சோ, கோல்டு நான் வாங்கிட்டு வரலம்மா. நீ வாங்கிட்டு சொன்னீங்க. வாங்கிட்டு வரலன்னா வாங்கிட்டு வரலாம் சொல்லியிருக்க மாட்டேன். டக்குன்னு ஸ்விக்கியில் போட்டு விட்ருப்பேன். ஏன்னா அம்மா நான் பயம். ஸோ இது வந்து கொதி வரணும். அம்மா நூடுல்ஸ் வந்துட்டு இப்படி பண்ணுவாங்களம்மா. இப்படி
கடையிலலாம் பண்ணுவாங்களே, அந்த ஓக்கில் வந்துட்டு அந்த இதை போட்டு இப்படி இப்படி பண்ணுவாங்க. அது எனக்கு வராது ஆக்சுவலாக. அண்ணன் வந்து நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அது எனக்கு வரவே அது கை வந்து வலிக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தா. அப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவேன். நீங்கள் ஸ்டைலாக பண்ணி கட்டுவீங்க. ஏங்க நான் என்ன ஓட்டல வச்சு ஸ்டைலாக பண்ணுறதுக்கு? ஆம்பளைங்களுக்கு அதை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து இது பண்ணுவோம். நம்மளால இப்படி தான் எடுத்து பண்ண முடியும். பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். இப்படி இப்படி பண்ணணும். எனக்கு இப்படி தூக்கி போட்டு அந்த நூடுல்ஸ் அப்படி பறந்து போய் அப்போனா அந்த இவ்வளோன்னு செய்யணும். இவ்வளோ இவ்வளோன்னு உனக்கே பற்றி ஒரு ஆளுக்கு செஞ்சால் செய்யலாம். சூப்பராக அழகா இப்படி சூப்பராக இருக்கும் பார்க்க. ஆனால் அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி செய்வாங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாம். ஒரு செய்யறாங்க அவங்க. நமக்கு எப்படின்னா ஒரு ஆளுக்கா செய்யறதுனா வெறுப்பா இருக்கும். என்னடா இது மொத்தமா செஞ்சு போட்டு. அதான் தோசை சில வெறுப்பா இருக்கும். நிறைய பேர் இருந்தாங்கன்னா தோசை சுடுறேன். ஆமா, நான் வேணா ஒரு ஆளுக்கா செஞ்சு தரதுன்னா எப்படி? அப்போ முதல்ல கறியை செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் பண்ணணும். கறியும் அவிய போட்டுருவீங்களா? அப்ப அவிய போட்டு செய்வோமா இல்லை எப்படி செஞ்சிருவோம்? சட்டியில் சீக்கிரம் வெந்துடும். நல்லா இதுவாக தான் இருக்குது இலையா. ஆனால் அதுக்கப்புறம் கேப்சிகம்லாம் போடுவீங்க கரெக்டா? ஆமாம், அதெல்லாம் லேட்டாக போடுவேன். ஃபஸ்ட்டு கறி தான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது எடுத்துட்டு ஆமாச்சு மிளகாய கையை வச்சுட்டேன். அச்சோ, நான் இதுதானே சொன்னேன் ஆல்ரெடி உங்ககிட்ட. சோப்பு போட்டு கை கழுவிடுங்கன்னு. போட்டு கழுவியுமே காந்ததுப்பா. கழுவிட்டேன். அந்த லிக்விட் வச்சுக்கலாம் கையை. அம்மா பாவம். ஐயோ, தெரியாமல் கையை வச்சுட்டேனே. ஐஸ் கியூப் எடுத்துறவா? கொஞ்ச நேரம் உட்கார்றேன். பொடிட்டாங்க எடுத்தான் பாரு ஓட்டத்தை அப்படின்ற மாதிரி. எடுத்தேன் பாரு ஓட்டம். அது ஓகே தெரிஞ்சுதான் இருக்கு. என்ன பண்றேன்? ஸோ கொதி வந்துருச்சாமா? கொதி வந்துச்சு. கம்மி பண்ண முடியல. அதில் இதுவாக இன்னும் கொதி வரணும்ல. எதையாச்சும் சொல்லியா? இதெல்லாம் கலக்குறீங்க வந்து என்ன கலக்கணும்? எம்எஸ்ஜி. என்னது மோனோ? இது மோனோசோடியம் குளுக்கோனைட்டா? குளுட்டோனைட். குளுட்டனேட். அப்புறம் நீங்க அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. மேட்டா மோனோசோடியம் குளுட்டோமைட். அதை கொஞ்சம் போடாம நூடுல்ஸ் செய்ய முடியாது. கொஞ்சம் அதாங்க அந்த அஜினோமேட்டாங்க. ஃபுல் நேம்ல சொல்றேன். அஜினோமேட்டான்றது பிராண்ட் நேம் தெரியும் நிறைய பேருக்கு. எம்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்ஜினா மோனோசோடியம் குளுட்டமேட். அது வந்து டேஸ்ட் என்ஹான்சர். லைட்டாக போடணும், ரொம்ப போட வேண்டாம். பட் சைனீஸ் ஃபுட்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு அது இல்லாமல் வந்துட்டு செய்ய முடியாது. அந்த டேஸ்ட் என்ஹான்சிங்காக அது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அம்மா எவ்வளோ குவான்டிட்டி அந்த எவ்வளோ அளவு சேர்க்குறாங்கன்றது நான் சொல்கிறேன். ரொம்ப அது ரோல் ஆகுது. கொதிச்சிருச்சா? கொதிக்கல. வெரி ரேர் இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்க ரொம்ப ரேர். புளுன்னு குடிக்கிறீமா? தண்ணி எப்படின்னா நல்லா கலாத்துன்னு வச்சு வடிச்சிடணும். நிறைய வச்சு ரொம்ப சிக்காம அப்பதான் இதுல உள்ள இதெல்லாம் கொஞ்சம் அந்த இது ஃப்ரெஷ்ஷா இதுவா இருக்கும். கொலன்னு ஆயிடாம போட்டோன்னா மாவாகும் பாரு. மேல அப்படியே வெள்ளையா வரும்ல. கொதிச்சுல இன்னும் கொதிக்கணும். மடன்னு கொதிக்கணும். மடனா? மலன்னு கொதிக்கணும். கலாத்து என்னென்னோ சொல்றியம்மா. இதுக்கெல்லாம் ஒரு இதுவே இல்லாம போயிடுச்சுமா. கலன்னு கிடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கலாத்தா வந்துச்சுல. கொதி முட்டை பாருங்க என்ன மாதிரி அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ஸோ நான் வந்துருச்சு நான் போய் நினைச்சிட்டேன். பட் இன்னுமே வரணும்னு சொல்ல இதுதான் கொதிக்கிறது தண்ணி. ஆனால் நான் அடுப்புலாம் குறைக்கல. இது போட அந்த சூடோட இது வாங்கும்ல, அதனால அது கொதிக்காமல் இது பண்ணு. இந்த அடுப்பு கட்டியெல்லாம் சிந்தக்கூடாது. எனக்கு பிடிக்காது. ஆனால் நூடுல்ஸே செய்ய மாட்டீங்கன்னா நீங்கள்? ஆமாம், அந்த நூடுல்ஸ் செய்யும்போது நிறைய பேர் நம்ம அந்த அடுப்பு ஃபுல்லாகவே நூடுல்ஸாக கிடக்கும். சரி, கொஞ்சம் இது போட்டுறேன். இதுக்கு உப்பு, எண்ணெய் எங்கே இந்த உப்பை விட இந்த உப்பு போட்டால் நல்லா டக்குன்னு பிடிக்கும். இது வடிக்கிறதான, அதனால் போடலாம் உப்பு. அதில் பிடிக்கணும் உப்பு. இதுக்கு தேவையான இதுக்கு உப்பு பிடிக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் அந்த நூடுல்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குல்ல, கம்பியாக இருக்கும். இல்லை, ஆனால் வேக வச்சிடலாம் நம்ம. அது பற்றி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாக்கெட் தான்? அரை லிட்டர் தான் வாங்க சொன்னேன். ஒரு பாக்கெட் தான் எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை, அரை லிட்டர் பாக்கெட்டு வாங்க சொன்னேன். 1 கிலோ. சரி, ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஏதாவது செய்யும் போது யூஸ் பண்ண மாட்டீங்களா? இப்போ ஊற்றி வைக்கிறதா இது பிரச்சனை எனக்கு. இதில் ஊற்றி வச்சுக்கோமா? அதுக்கு தான் பாட்டில் இருக்குல்ல, நல்ல இதுக்கு தான். குடுங்கிட்டேன். நல்லா கொதிக்குது. எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்படி இதில் என்ன? ஐயோ, நிறைய சாரி. இது
நிறையலாம் ஊற்றாதீங்க, சும்மா கொஞ்சம். அது ஒட்டக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து போட்டேன். ஆனால் இது ரொம்ப நூடுல்ஸ் கம்மியாக தான் வரும் போல ஆசிவா. பார்க்க அது பெருசு பெருசாக தெரியும். அது நல்லா உருண்டையாக திக்காக வராது இந்த நூடுல்ஸு. ஆமாம், மெல்லிஸாக இருக்கும். அதனால கம்மியாக இருக்குது பாருல. சரி, ஓகே. தண்ணியில் வேகும் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா உப்பு நல்லா இதுவாகிடுச்சு. கொதிச்ச தண்ணியில் போட்டு அப்படியே சூட்லேயே வந்து வேக ஒரு 2 கொதியோடு விட்டு. இந்த அஜினமோட்டோ போடல தானே நம்ம இதிலே போட்டுருவீங்களா நீங்கள்? இதில் கொஞ்சம் போடலாம், பட் வந்து எடுத்து வச்சு செய்கிறதுனா நான் செய்ய மாட்டோம்ல. இவ்வளோ போடுறாங்க. இவ்வளோவே ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். ஆனால் தண்ணியில் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான உப்பு போட்டு பரட்டியாச்சு. இந்த இப்படி ஆயிடுச்சு பாரு. இது என்னன்னா வடித்த உடனே நம்ம கொஞ்சம் நல்ல தண்ணி, நார்மலான வாட்டரில், சூடு இல்லாத வாட்டர், அது கொஞ்சம் ஊற்றி இது பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. வெஜிடபிள் ஆயில் தான் ஊற்றுறேன். சன்ஃப்ளவர் ஆயிலில் தானே அப்படி சொல்லுவாங்க. அப்படியா? தெரியல எனக்கு வெஜிடபிள் ஆயில் என்ன. இதை தான் ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியும். பட் வெஜிடபிள் ஆயில் தனியா தெரியலையே. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கப்பா, எனக்கு தெரியலப்பா. இந்த குவான்டிட்டியில் நான் பாதி தான் செய்ய போகிறேன். ஓகே. அதனால சூடு வந்தோடனே பூண்டை போடுறேன். 3 பல்லு இருக்கும். 3 பல்லு பூண்டு. இதில் வந்து நான் பாதி போடுறேன். இந்த மிளகாயத்தோடவே பயமாக இருக்குங்க. எங்கள் அம்மா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம தானே சாப்பிட்றோம். ஒரு மிளகாவா? 1 மிளகா அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து சிக்கனை போட்டுருவோம். பாதி தான் நான் செய்கிறேன் எல்லாத்துலேயுமே, ஏன்னா இந்த சட்டிக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஒரு 100 கிராம் ஆஃப் சிக்கன். நான் சொல்ல நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே. இது கொஞ்சம் எண்ணெயில் வேகட்டும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. தாராளம்னா கொஞ்சம், ரொம்ப அதுக்குன்னு வேண்டாம். அதாவது தெரியுது இல்லை உங்களுக்கு பார்க்கும்போது அதோட இது கொஞ்சம் வேகணும். கறி ஆஹா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறாங்க அம்மா. வெந்திருக்குமா சிக்கன்? ஒரு 3 மினிட்ஸ் வெந்துடும்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டால்? வந்துடும். ஆமாம், சின்னதாக போட்டால் சீக்கிரம் வந்துடும். பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போடும். அது வேகிறது கொஞ்சம் லேட் ஆகுன்றதுக்காகவா? வெந்துடும். அதுவும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லேட் ஆகும். இந்த கேப்சிகம்னா டக்குன்னு இதுவாயிரும், வதங்கிரும். ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஆனியன், வெங்காயம், ஆமாம், அதுக்கப்புறம் கேரட் கூட கொஞ்சம் கையை அள்ளி போட. அழகாக இருக்கு கலர் கலராக. இந்த மிளகா போடுறேன். ரெட் மிளகா, எல்லோ, 3 கலர் கேப்சிகம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுறேன் தேவையான. ஸோ இது அல்டிமேட்டாக இருக்கும். இது வெங்காயத்தாள் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுறேன். கரண்ட் போச்சு. இப்போ மிளகுத்தூள், இதுக்கு தேவையான மிளகுத்தூள் வேணும். போட்டு விடுங்கடா கரண்ட. இந்த கலரை கரண்ட் இன்னைக்குன்னு பார்த்து அழகாக இருக்குது. இந்த கலர்ஃபுல்லான நூடுல்ஸாக இருக்கும். இது இப்போ வந்து தேவையான பெப்பர். ஒயிட் பெப்பர் போடுறேன்னா போட்டுக்கோங்க. நான் பிளாக் பெப்பர் போடுறேன், ஏன்னா உங்களுக்கு வெள்ளையாக ஒரு இதுவாக தெரியணுன்றதுக்காக போட்டுட்டு இப்போ போட்டுடலாம் நம்ம இந்த நூடுல்ஸை. அவ்வளோதான். இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது ரொம்ப, ஏன்னா நிறைய செய்யும்போது உனக்கு இதுவாகும்ல. ஆஹா, அந்த ஒயிட்டில் அந்த கலரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. அருமையாக. அவ்வளோதான். பெருசாக மசாலா எதுவுமே சேர்க்காதீங்க, எந்த இதுவுமே சேர்க்காதீங்க. சோயா சாஸ் போடலாம். சோயா சாஸ் வந்து எண்டில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பக்கமாகவே போகுது. இந்த மாதிரி 2 முள்ளுக்கரண்டி இருந்தால் அதை அப்படி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு வே. அதுதான் பெஸ்ட்டு. அழகாக இருக்குது பார்க்க. காரம் நமக்கு வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் சாப்பிடும் போது கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வீட்டிலே வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் எங்களுக்கு தேவையான காரம் போட்டிருக்கேன். இல்லை சாப்பிடும்போது சேர்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். சூடாக சாப்பிடும்போது சேர்த்துக்கிட்டேன். நான் கிட்ஸுக்கு எடுத்து வச்சுட்டு கூட நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கலாம். சொன்ன நூடுல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் நூடுல்ஸ். சூப்பர், டன். இப்போ வந்து சோயா சாஸ் இந்த அளவு ரொம்ப தான். இதுவே அவ்வளோதான். இந்த கலர்ன்றமா அதுவே பாருங்கள் கருப்பாகுது. நம்ம கலரெல்லாம் வச்சு ப்ரானில் செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ப்ரான்லாம் நல்லா வாசமாக இருக்கும். திஸ் இஸ் அவர் ஃபேவரட் நூடுல்ஸ். முட்டையை வந்து அம்மா எப்படி போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எந்த இதனால கொஞ்சம் இது போடு உப்பு. இது வந்து நல்லா இதுவாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். அதனால் இப்படி தான் இது பண்ணணும். டக்குன்னு இது பண்ணி இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். இதான் அவ்வளோதான். அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்க ஸ்டவ் அப்போவே. இந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து வெந்துடும். ரொம்ப போட்டு முட்டையை வந்து என்ன பண்ணக்கூடாதுமா, ரொம்பவே விடக்கூடாது. எஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் முட்டை. ஷுட் பி லைக் திஸ். ஓகே,
அவ்வளோதான், நம்ம பையன் ரெடி ஆயிட்டான் சாப்பிட்றதுக்கு. சூப்பர். நான் சாப்பிட போகிறேன். நீ சாப்பிடு, சூடாக சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கல நாங்கள். சிக்கனோட சாப்பிடணும் பார்த்தா சிக்கன். ஓகே தான். ஆமாம் பாரு சாப்பிட்டு பாரு. சாஸ் என்ன சாஸ் நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு. ராஜிகா சொல்கிறாங்க அப்ராஸ்ரா எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? செம்மையாக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு, காரம் தான் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஏன்னா நான் பயந்து போட்டேன் பிள்ளைங்களுக்கும் இதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால வாயில் இல்லை தொண்டையில் பயந்து போட்டேன். ஆனாலும் லைட்டாக கொஞ்சம் காரம் தெரியுது ஓரத்தில். பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். என்ன இவ்வளோ சட்டிலாக இருக்குது, கண்டிப்பாக இது நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த பெப்பர் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற காரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூட சாப்பிடு, செம்மையாக இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் எல்லோரும் கொடுங்க. இல்லை ஈஸியான மெத்தட் தான். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு போட்டு செஞ்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியாக 10 minutes தான் மேக்கிங். ஆமாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ப்ரெப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையிலைக்கும் நைட்டுக்கும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா காலையில் கொஞ்சம் செஞ்சுட்டு அதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு இதில் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு திருப்பியும் நைட்டு வந்து அதையே வந்து நீங்கள் எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம். 10 minutes செஞ்சிடலாம். போட்டு வச்சிட்டிங்கன்னா அழகாக செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பிள்ளைங்க ஸ்கூல் கூட சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அம்மா சொல்லிட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒழுங்கா சொல்லிட்டேன். பாய் பாய். அக்கா நல்லா இருக்கா? சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ ராஜேக்காவுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பாய் சொல்லிடுங்கக்கா. அக்கா ஆக்சுவலாக வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மேலே உட்காந்து சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. அவங்க தான் சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து மேலே உட்காந்துட்டு அவங்க வந்து கீழே உட்காந்துருக்காங்கன்னு யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அக்காவோட மிஸ்டேக், அது ஏன் மிஸ்டேக் கிடையாது. கூட உட்காந்து சாப்பிடுங்கன்னா கீழே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க, கீழே தான் கம்ஃபர்டபுள் சொல்லிட்டு அவங்க அது பழகிருச்சு. ஸோ அதனால நாங்கள் பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை. ஸோ டோன்ட் டேக் இட் ராங். பாய்.